ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கமயிலோட சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு ரேட் 6570 ரூபாயாக இருக்குது. இது ஃப்ரைடே கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 6760 ரூபாயாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு மாத்திரம் 190 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கோல்டு ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த டைமை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் உள்ள சேவிங் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம். இதில் மினிமம் நம்ம 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை டைம்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மந்த்துக்கு எத்தனை டைம்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 100, மேக்ஸிமம் 1,75,000 ருபீஸ் வரை எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் பே பண்ணலாம். எத்தனை டைம்னாலும் பே பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸடாக என்னால் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது. ஒரு மாதம் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும், ஒரு மாதம் கிடைக்காது. என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் கோல்டு சேவிங்ஸ்க்காக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இந்த டிஜி கோல்டு ஸ்கீமில் நான் ஒரு 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த 100 ருபீஸ்க்குள்ளே கோல்டுக்கு உண்டான வெயிட் எவ்வளவோ அதை நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வச்சுருவாங்க. அப்படி நம்ம நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான கோல்டை நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஆஃப்டர் 330 டேஸ் இது மெச்சூரிட்டி ஆயிரும். அந்த மெச்சூரிட்டி ஆன கோல்டை நம்ம ஒரு 35 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எய்தர் கோல்டு காயின் இல்லைனா கோல்டு ஜுவல்லாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கொடுக்கணும். கோல்டு காயினாக வாங்குகிற பட்சத்தில் அதுக்கு ஜிஎஸ்டியும் சம்திங் அந்த டையிங் சார்ஜும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் 100 ருபீஸ் இன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறேன்னா அது 102 ருபீஸாக வரவு வைப்பாங்க. 100 ருபீஸ்க்கு 15 மில்லிகிராம்ஸ் கோல்டு நமக்கு கிடைக்கும். அதோட பெனிஃபிட்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 16 மில்லிகிராமாக நமக்கு அக்கௌண்ட்டில் வரவு வைப்பாங்க. அதாவது 1 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இஃப் சப்போஸ் 1000 ருபீஸ் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதை 1020 ருபீஸாக வரவு வைப்பாங்க. 1000 ருபீஸுக்கு 152 மில்லிகிராம் கிடச்சதுன்னா 1020 ரூபாய்க்கு 155 மில்லிகிராம் கிடைக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 3 மில்லிகிராம்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். தென் இந்த டிஜி கோல்டு ஸ்கீமில் நமக்கு சம் பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்றைக்கு நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட் டேயாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 1ஆவது நாள்லேருந்து 76ஆவது நாள் வரை நமக்கு 5% பெனிஃபிட்டும், 76ஆவது நாள்லேருந்து 151ஆவது நாள் வரை 3.75% பெனிஃபிட்டும், 151ஆவது நாள்லேருந்து 226ஆவது நாள் வரை 2% பெனிஃபிட்டும், 226ஆவது நாள்லேருந்து 301ஆவது நாள் வரை 0.75% பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க. 101ஆவது நாள்லேருந்து நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 150 டேஸ்க்கு மேலே ஆகிறதுனால எனக்கு 2% பெனிஃபிட்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. தங்கமயிலோட இந்த டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீமில் லாஸ்ட் இயர் டிசம்பரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து இப்போ இந்த மந்த் வரை நான் பே பண்ணியிருக்கேன். என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஸோ இந்த இயர் நவம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு இது மெச்சூர்ட் ஆகுது. இதில் எனக்கு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 192 மில்லிகிராம் கோல்டு வெயிட் எனக்கு எக்ஸஸாக ஆடாக ஆகிருக்கும். நான் சேவ் பண்ண கோல்டு வெயிட்டு 4 கிராமும் 884 மில்லிகிராமும். பட் எனக்கு இப்போ ஆட் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா 5 கிராமும் 76 மில்லிகிராம்ஸும். ஸோ பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் கோல்டு கிட்ட எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு. இதில் தங்கமயிலில் இது நாள் வரை நான் எந்த ஜுவல்லும் பர்ச்சேஸ் பண்ணதும் கிடையாது, எந்த சேவிங் ஸ்கீமும் ஜாயின் பண்ணதும் கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங் ஸ்கீம் இன் தங்கமயில். அஸ் வெல் அஸ் நவம்பர் மந்த் இது மெச்சூர்ட் ஆகுறதுனால ஃபஸ்ட்டு பர்ச்சேஸும் கூட. ஸோ இதில் சேவ் ஆகிருக்க கோல்டு வெயிட்டுக்கு நான் கோல்டு காயினாக வாங்குறேன்னா இல்லை கோல்டு ஜுவல்லாக வாங்குறேன்னா, தென் தங்கமயிலில் என்னோடய பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீமு. இதில் மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸு. இதில் மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ருபீஸ்க்கு ஸ்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அடுத்த மாதம் மினிமம் 1000 தான் கட்டணும். மேபி 1500, 2000 கூட கட்டலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற கோல்டாக நம்ம அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. 1000 ருபீஸ் கட்டுறோன்னா 1000 ருபீஸ்க்குண்டான கோல்டு வெயிட்டை நம்ம அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் நம்ம ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜில் நமக்கு 75% ஆஃபர் கொடுப்பாங்க. ரிமைனிங் 25% நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ளஸ். இதில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம 1 இயர்க்கு வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 லேக்கை வந்து டெபாசிட் பண்ணுறேன்னா ஆஃப்டர் 330 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஒரு ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னைக்கு நான் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறனோ அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்டை வந்து நமக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து மினிமம் வந்து நம்ம 15,000லேருந்து டெபாசிட் பண்ணலாம். இதுக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து 75% வந்து நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 25% வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா ஸ்கீம்லேயும் வந்து நம்ம கோல்டு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கோல்டோ சில்வரோ டைமண்டோ எதுனாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் கோல்டுலேயும் சரி, ஃபியூச்சர் ப்ளஸ்லேயும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கமகள். இதுவும் வந்து ஒரு 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். இதில் வந்து நம்ம அமௌண்ட்டாக வந்து வரவு வைக்கும்போது அது அமௌண்ட்டாகவே வந்து நமக்கு வர வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ருபீஸ் கட்டுறேன்னா அந்த 1000 ருபீஸ் வந்து ஈக்குவலன் கோல்டு வெயிட்டாக வர வைக்காமல் அதே 1000 ருபீஸாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வர வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த கோல்டு ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து 75% வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரிமைனிங் 25% வந்து நம்ம தான் பே பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். See you soon in another video. Thank you.